ஹாய் கைஸ். நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் இந்த ஸ்கின் கேரை பற்றின டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த ஸ்கின் கேர் வந்துட்டு மற்ற பிராண்டில் குங்குமாதி ஆயில் இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிராண்டில் ஸ்கின் கேர் ஆயில் அப்படின்றது. ஸோ இது இன்னைக்கு சண்டே. ஸோ சண்டே இப்போ நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். இது நிறைய பேருக்கு வந்துட்டு நான் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன், இல்லை டெய்லி யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன், வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஏன் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு டைமில் நான் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, உங்களோட ஸ்கின் இஷ்யூவை பொறுத்து. சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு டார்க் ஸ்பாட், இந்த இடத்துலலாம் பிம்பிள்ஸ், ஓப்பன் போர்ஸ், அன்இவன் இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு கலர், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஸ்கின் வந்து இப்போ ஈவனாக இருக்குது, ஓரளவு ஓகேவாக இருக்குது, டோனுமே சரி. கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கிற டைமில் இந்த ஸ்கின் கேர் ஆயில் வந்து டெய்லி யூஸ் பண்ணுவேன். டெய்லி 2 டைம்ஸ், மார்னிங் அண்ட் ஈவினிங். மார்னிங் வந்து மாய்ஸ்சரைசர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக நான் இந்த ஸ்கின் கேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஈவினிங் வந்து குளிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஃபேஸு, நெக்கு, காது ஃபுல்லாகவே வந்துட்டு நான் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் டெய்லி. அதுக்கப்புறம் ஸ்கின்னு கொஞ்சம் ரெக்கவர் ஆக இது கூடயே நான் இன்னும் சில ப்ராடக்ட்லாம், எனக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுனால சார்கோல் சோப்பு, சார்கோல் ஸ்க்ரப்பு, நலங்கு மாவு, இந்த இதுதான் வந்துட்டு மெயினாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நான் எப்பயுமே வந்து ஸ்கிப் பண்ணாத ஒரு ப்ராடக்ட்னால் அது இந்த ஸ்கின் கேர் ஆயில் தான். நம்மக்கிட்ட 100 ml அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் ரிக்வஸ்ட்டாக இந்த ஆயில் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது, ஸோ அதனால் இது வந்து குட்டி ஒரு 20 ml அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன். எதுக்குன்னா, உங்களோட ஸ்கின் இஷ்யூவை பொறுத்து நீங்கள் இத்தனை நாளைக்கு ஒர்க்கா யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்லுவேன். உங்களோட ஸ்கின் வந்து கிளியராக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ். இப்போ எனக்கு கிளியராக இருக்குது, ஓகே, ஃபைனாக இருக்குது. நான் இப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுதேன். நான் ஸ்டார்டிங்கில் டெய்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதையே தான் அப்படியே ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு ஃபுல்லாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஸ்கின் கேர் ஆயிலை வாரத்தில் 1 நாள், அதாவது சண்டே மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். சண்டே நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் சரி, டெய்லி 2 டைம் யூஸ் பண்ணாலும் சரி, வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணாலும் சரி, வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விடாமல் கொஞ்சம் மசாஜும் பண்ணிங்க அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும். அந்த மசாஜ் என்னெல்லாம் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி மசாஜ் பண்ணணும் அப்படின்றதையும், இந்த எரர்லாம் பண்ணாதீங்க அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் சீரமாக இருக்கட்டும், ஃபேஸ் க்ரீமாக இருக்கட்டும், ஸ்கின் கேர் ஆயிலாக இருக்கட்டும், நீங்கள் எது அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக நல்லா அப்சர்வ் ஆகிற இப்போ சீரம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போடுங்க. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்கின் கேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் வீக்லி ஒன்ஸோ இல்லை டெய்லியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் இப்போ வந்துட்டு நான் இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி மசாஜ் பண்ணணும், நீங்கள் வந்து இந்த ஆயிலை வந்து அப்ளை மட்டும் பண்ணாமல் நல்லா மசாஜ் பண்ணும்போது டக்குன்னு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு ஃபேஸில் இந்த ஸ்கின் கேர் ஆயிலெலாம் நல்லாவே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபேஸில் வந்து டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்ட் இந்த இது எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து ஸ்கின்னை நல்லா க்ளோ, ஒயிட்டனிங் இதுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய இஷ்யூ எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். ஸோ நான் இப்போ இது வந்து 20 ml தான். நான் இது 1 மந்த்துக்கு முன்னாடியே எடுத்திருக்கேன். வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஃபுல்லாகவே இருந்தது. இப்போ இந்த அளவுக்கு எனக்கு கம்மியாக இருக்குது, இன்னும் இவ்வளோ இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். அகைன் உங்களுக்காக ஒரு 3 ட்ராப்ஸ். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்ட பிறகு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கோங்க. கழுத்துலையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கழுத்தில் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல டபுள் சின் இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு இப்போ இல்லை, சிலவங்களுக்கு இப்படி பார்க்கும்போது இங்கே 2 தாடை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ லைட்டாக வருது பாருங்கள், இந்த மாதிரி பெருசாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயுமே வந்துட்டு அந்த மசில்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, இங்கேயும் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறவங்க வந்து அந்த ஸ்கின் கேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது அந்த ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நீங்கள் ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இப்படி, 2வது ஸ்டெப் வந்து இப்படி இங்கே பண்ணும்போது இங்கேயும் சதை இருக்கும் இல்லையா? ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சரையுமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஃபேஸோட ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி ஒன்று இப்படி பண்ணுங்கள், இல்லை இந்த 2 விரலை வச்சு மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த இது இருக்கு இல்லையா? ஸோ இதில் இப்படி பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஸில் எந்த மசாஜ் பண்ணாலும்
இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே இப்படி பண்ணுங்க. இங்கேருந்து இங்கே பண்ணக்கூடாது. இப்படி தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ இது அதுக்கப்புறம் இப்படி நீங்கள் இந்த ஆயிலை லிப்ஸ்லேயுமே யூஸ் பண்ணலாம். நான் லிப்ஸ்லேயும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் இப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மேலே மேலே நீங்கள் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஸோ இங்கே இப்படி நீங்கள் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா இந்த நோஸை இப்படி பிடிச்சிக்கோங்க, இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின்னுக்கு மசாஜும் ஆச்சு, அந்த ஆயில் உள்ளே நல்லா இறங்கவும் செய்யும். ஃபேஸ் அண்ட் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரையுமே அது வந்து நல்லா கொடுக்கும் அதுக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் இப்படி வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கப்புறம் இப்படி அப்புறம் கண்ணை சுற்றியும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்படி பண்ணிட்ட பிறகு இப்படி ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே நெத்தி. ஸோ சில பேருக்கு வந்து உடம்பு வந்து ஸ்லிம்மாக இருக்கும், ஆனால் ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ஃபர்ட்ஸ் இருக்கிறதுனால பெரிய ஃபேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நீங்கள் இந்த ஃபேஸ் மசாஜை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஆயில்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின்னுக்கும் நல்லா பெனிஃபிட்டும் கொடுக்கும், ஃபேஷியலுக்கு ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், அட் த சேம் டைம் உங்களோட ஃபேஸ் ஒரு ஸ்ட்ரக்சரபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டபுள் சின்னோ இல்லை ஒரு இங்கெல்லாம் வந்துட்டு ஸ்கின் வந்து டபுள் இதுவாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல், அப்புறம் கண்ணை சுற்றி பஃபினஸ் இருக்கும், இந்த மாதிரி இல்லாமல் கண்ணை சுற்றி டார்க் சர்க்கிள் இதெல்லாம் ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கின் கேர் ஆயில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த ஃபேஸ் மசாஜும் பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட் இருக்கும். நிறைய பேர் வந்து என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கும்போது டிப்ஸ் கேட்பீங்க இல்லையா, ஸோ இந்த ஸ்கின் கேர் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டிப்ஸை கீப்பப் பண்ண போது எப்போ யூஸ் பண்ணாலும் சரி இந்த மசாஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் கேர் ஆயில் வந்து நிறைய பேர் பார்லர் வச்சிட்ருக்கிறவங்க அவங்கெல்லாம் கேட்டிருந்தீங்க, ஆயில் மசாஜுக்கு ஸ்கின் கேர் ஆயில் இந்த ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆர்கானிக் இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, பார்லரில் போயிட்டு நான் ஃபேஸுக்கு ஆயில் மசாஜ் பண்ணுவேன், ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஆயிலே யூஸ் பண்ணி சில மசாஜ் டிப்ஸ் வந்து சொல்லி கொடுங்க பண்ணுற மாதிரி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது, அப்புறம் 1 by 1 வந்து இப்படியே பண்ணிகிட்டே இருங்க. இந்த கண்ணை ஏரியாவில் மட்டும் இங்கே தான் பிக்மெண்ட்டு டார்க் ஸ்பாட்டு இந்த இடத்துலலாம் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே மட்டும் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா அந்த ஆயில் வந்து இறங்கும், நல்லா ஒர்க்கும் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் பிக்மெண்டேஷன் இப்போ நெத்திலலாம் ஒரு கலர் இருக்குன்னு வைங்களேன், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட் இப்படி நோஸ்லேருந்து இப்படி அப்புறம் வந்துட்டு இப்படி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னோடய ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா யூடியூப் அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்குது, நீங்கள் அதை எடுத்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்லாம் வேணுமோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கோர்சஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கோர்சஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் அந்த கோர்ஸ்லையுமே ஜாயின் பண்ணி உங்களோட கரியரை டெவலப் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.